என்னோட வீட்டு தோட்டத்தோட இன்றைக்கான அப்டேட்டில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. என்னோடய வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி பூத்திருக்க பூக்கள் மட்டுமே பார்க்க போகிறோம். டபுள் கலரில் பூக்கக்கூடிய வந்து ரோஸ் பூத்திருக்கு. அப்புறம் நம்மளுடைய மியாமி ரோஸ் அல்லியும் பூத்திருக்காங்க. அவங்க வாரம் தவறாமல் வந்து பூத்துருவாங்க. அப்புறம் இதெல்லாம் நம்மளோட கலேடியம்ஸ் தான். அப்புறம் இந்த ஒயிட் ரோஸ் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வந்து பஞ்சாக மொத்தமாக பூப்பாங்க. இப்போ தான் 1-2 பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம வீட்டில் எப்போவுமே பூத்திருக்கக்கூடிய இந்த மோஸ் ரோஸ் தான். இருக்கிற 32 கலருமே பூத்திருப்பாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக ரம்மியமாக இருக்கும். அப்புறம் இந்த வந்து புதுசாக கிழங்கெடுத்து வச்சுருக்கிறதுல இந்த இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நல்ல இலைகளில் நல்ல பெருசாக இருக்குது. நம்மளோட கைகளோட சைஸை விட பெரிய சைஸில் அழகாக வந்து இலைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் கலடியை வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு செடிகள் வீடு தேடி வரும். அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பூத்திருக்கக்கூடிய இதுதான் ரெட் கலர் அமர் லில்லி. சீசன் தவறி பூக்குது போல இருக்குங்க. ஆனால் அவ்வளோ ஒரு அழகு பூக்கள், அவ்வளோ ஒரு அழகு சூப்பராக இருக்குது. இந்த ரெட் கலர் அமர் லில்லியோட கிழங்குகளும் அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். ஆனால் ரேட்டு தாங்க ரொம்ப கொஞ்சம் கூட. அப்புறம் என்னுடைய இந்த கேக்டஸ் வந்து இதோட பேர் என்ன எதுவுமே தெரியல. சிங்கிள் பீஸாக தான் வச்சேன். ஆனால் அப்படியே இது சைஸ் வந்து பெருசாகிக்கிட்டே போகுது. பூக்க மாட்டேங்குது, ஆனால் சைஸ் வந்து பெருசாகிக்கிட்டே போகுது. அழகாக இருக்குங்க. ஒரு தொட்டியில் 1 வச்சா போதும், அவ்வளோ ஒரு அழகு. இது வந்து ஒரு எப்படி 6 இன்ச்சு பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டிலே எவ்வளோ பெருசு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய குட்டி இருக்கக்கூடிய இதுவும் வந்திருக்கு, பக்கக்கண்டுகளும் வந்திருக்கு. அவங்களும் முளைக்க ஆரம்பிச்சிருவாங்க. தனித்தனியாக எடுத்து வச்சா முளைச்சிருவாங்க. அப்புறம் இந்த அடீனியத்தோட தொட்டி உடஞ்சி போயிடுச்சு. இதுக்கு வந்து பெரிய சைஸில் தொட்டி வைக்கணும். அப்புறம் என்னுடைய அடுக்கு அடீனியம் திரும்பி பழையபடி மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அடீனியத்தை தான் கொஞ்சம் இது பண்ணி வெட்டி வச்சு ஊண்டி பார்க்கணும், வரதான்னு பார்க்கணும். அப்புறம் எப்பவும் போல் இதுதான் ஜம்போ தான், பிங்க் ஜம்போ எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் இது லைட் ஆரஞ்சில் பூத்துருக்கு, ஒயிட் பூத்துருக்கு. இது ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பேபி பிங்க் அழகாக பூத்துருக்காங்க. அப்புறம் என்னுடைய இன்னொரு கேக்டஸும் இது நிறைய அரும்புகள் விட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப செழிப்பாக வந்து வளர்கிறாங்க. ரொம்ப சீக்கிரம் வளருது இந்த செடிகள். அப்புறம் அதிலே ஒரு குட்டியை உடஞ்சிருச்சு. அது உடஞ்ச கிளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி தொட்டியில் வச்சுருக்கேன். அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் ஸ்பெஷல். இன்றைக்கான ரொம்ப ஸ்பெஷல் வந்து இதுதான். என்னுடைய எக்ஸ்மஸ் கலடியும் பூத்துருக்கு பார்த்தீங்களா. பீஸ் லில்லியோட பூக்கள் மாதிரி எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல மெச்சூர்டான அந்த கிழங்குல இருந்து தான் பூக்கள் வரும். ரொம்ப அழகாக இருக்குது. ஒயிட் கலரில் எப்படி அழகாக கொடை பிடிச்ச மாதிரி இருக்கா அந்த பூவு, என்ன ஒரு அழகு. இதுதான் இன்றைக்கி என்னோடய வீட்டு தோட்டத்தோட ரொம்ப ஸ்பெஷல்னால் இந்த பூவு தான். பீஸ் லில்லி மாதிரி அழகாக பூத்துருக்கு. அப்புறம் வந்து இந்த சீடு க்ரோன் வந்து அடீனியம் வந்து மொட்டுக்கள் இருக்குது, பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட தண்டு பகுதியெல்லாம் நல்லா, அதாவது அடிப்பகுதியெல்லாம் நல்லா மெச்சூர்ட் ஆயிடுச்சு. இதை வந்து மெச்சூர்ட் ஆயிடுச்சு. யாராவது கிராஃப்ட் பண்ணுறவங்க வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த அடீனியத்தை வந்து நான் வந்து சேல் பண்ணுறேன். எனக்கு வந்து அடீனியம் கிராஃப்டிங்லாம் அவ்வளோவா தெரியாது. கிராஃப்ட் பண்ணுறவங்களுக்கு இது வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.